அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பிசி எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ரிசல்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 மந்த்தில் வெளியிட்டுருவாங்க. ஸோ இப்போ அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கீலாம் உங்களுக்கு வந்து 1 வாரம் அல்லது 2 வாரம் ஆகும் ஆன்சருக்கு வரதுக்கு. மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆகும். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ஆன்சருக்கு விட்டுருவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2-3 நாளில் உங்களுக்கு ஆன்சருக்குள்ளே விட்டாங்க. ஸோ அதாவது வேகமாக பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் தேர்வு செய்ய வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஏதோ ஒரு உத்தரவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் வேகமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்னது உங்கள் ஆன்சருக்கு ரிசல்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா போட்டுருவாங்க. 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்னது ரிசல்ட்டை போட்டுருவாங்க. இப்போ கட் ஆஃப் என்ன, நான் வந்து யார் வந்து ஃபிசிக்கலுக்கு ட்ரை பண்ணலாம், எத்தனை மார்க் இருந்தால் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம். முதல்ல கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல எழுதின ஒரு 70 மார்க்கு தான் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாவிலையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. 150க்கு நான் வந்து 80, 70 இந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து கட் ஆஃப் வருமானு சொல்லி. 150க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா 150க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கேள்விகள் வந்து உங்களுக்கு தமிழ் தகுதி தாளுக்கானது. அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் மட்டும்தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு தேவையான அந்த மார்க் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் 80க்கு 80 போட்டாலும் கூட அந்த தமிழ் மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு வந்து முன்னாடி எழுதின ஒரு 45 ஜிகே கொஸ்டின், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 உளவியல் கேள்விகள், அதில் டோட்டலாக 70 கொஸ்டின்ஸ். அந்த 70 கொஸ்டினுக்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப் பார்ப்பாங்க. அதாவது ஃபிசிக்கல் கூப்பிட்றதுக்கான அந்த கட் ஆஃபை பார்ப்பாங்க. டோட்டல் 150க்கு பார்க்க மாட்டாங்க. சரியா? அப்போ 70க்கு நீங்கள் எத்தனை மார்க் இருந்தால் சேஃப். நான் ஃபிசிக்கல், நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வைப்பாங்க. அதில் 3 ஸ்டார், அதாவது 3 ஈவெண்ட்டு, டோட்டலாக 6 ஸ்டார். நான் 6 ஸ்டார் எடுத்து ஒரு 24 மார்க் வாங்குகிறேன். ரிட்டனில் எத்தனை மார்க் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அந்த வீட்டில் சொல்ல போகிறேன். சரியா? எனக்கு கட் ஆஃப் வந்து எனக்கு தெரியாதுப்பா. ஓகே, நான் வந்து போர்டு கிடையாது, டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு தான் தெரியும் கட் ஆஃப் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வேகன்ட் தேர்வுன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டல் வேகன்ட் பார்த்திங்க அப்படின்னா 3359. டோட்டலாக 2 பேர் சேர்த்து, அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேர் சேர்த்து 16800 பேர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 16800 பேர் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன மார்க் இருந்தால் எடுக்கலாம் அப்படிங்கிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சேஃப் மார்க் சொல்ல போகிறேன். ஓகேவா? அந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நேரம் போக வேண்டாம், டக்குன்னு முடிச்சிருவோம். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு சேஃப் மார்க். இத்தனை மார்க்கு தான் நீ ஃபிசிக்கல் பண்ணி உன்னை வந்து நீ ஓவரால் மார்க்கில் வருவேன். அதாவது ஓகேவா? ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 59 கூட வரலாம், 60 கூட வரலாம், 61 வரலாம், 62 வரலாம், 63 வரலாம், 64 வரலாம். இது நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சேஃப் மார்க். அதாவது நீங்கள் ஃபிசிக்கல்லாம் பண்ணி நான் வந்து மெடிக்கல் கூப்பிட்டு எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் நான் வந்து காக்கி சட்டையை போட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த மார்க் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன மார்க் பார்த்திங்க அப்படின்னா 63 மார்க் உங்களுக்கு இருந்தால் போதும்பா, நீங்கள் வந்து இந்த இருப்பு காக்கி சட்டையை போடலாம். எப்படி சொல்கிறேன், 63 பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் கட் ஆஃப், ரிட்டன் மார்க், கட் ஆஃப் கிடையாது, ரிட்டன் மார்க். ஃபிசிக்கலில் ஒரு 24 மார்க். எவ்வளவு டோட்டலாக 4, 3, 7, 87. ஓகேவா? 87 மார்க் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ 87 மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் மார்க் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கிடைக்க சான்சஸ் இருக்குது 87 மார்க் இருந்தால். இப்போ ஒரு சிலவங்க 60 மார்க் எடுத்திருப்பீங்க. 60 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் ஒரு ஃபுல் ஸ்டார் போடுறீங்க. எத்தனை மார்க் ஆச்சு? 24. டோட்டலாக 84 மார்க் தான். உங்களுக்கு போன திருப்பு கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 85.5 வச்சுருந்தாங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர், அதாவது ரொம்ப வயசில் மூத்தவங்களுக்கு தான் அந்த 85.85 இருந்தது. ஓகேவா? சார் 85.5 இருந்தது. மற்ற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 86, 87 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ 88 வரைக்கும் போச்சு. ஓகேவா? நிறைய பேர் நண்பர்களும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரியாது தான். ஆனால் அந்த 85.85 யார் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 1992 பிறந்திருப்பாங்க. இது எஸ்சி எஸ்டியில். ஓகேவா? எஸ்சி எஸ்டியில் 1992 பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு 85.85. அடுத்து பிசி இந்த மாதிரி கேட்டகரியாக இருப்பாங்க இல்லையா, பிசி, எம்பிசி, டிஎன்சி, இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1997 நினைக்கிறேன். ஓகேவா? 7 பிறந்தவங்களுக்கு வந்து இந்த 85.85 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியாதுப்பா, அவங்களுக்கு வந்து ஏஜ் பார் ஆகுது. சரியா? அதனால் எழுத முடியாது. அதனால் சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து 2000 பிறந்திருக்கீங்க அல்லது 1999 பிறந்திருக்கீங்க, 98 பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் கட்டாயம் என்னது, போன திருப்பு 87 தான் சம்திங் தான் இருந்தது. சரியா? 85 கிடையாது, 85 கட் ஆஃப் தான். அதுவும் இல்லைன்னு சொல்லலை. அது யாருக்கு, அதாவது வயசு ஏஜ் பாராங்களும் தான் 85.5. அதாவது ஏஜ் பார் ஆகாமல் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது கிடையாது கட் ஆஃப்ங்கிறது. நிறைய பேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி, எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. 85.5 கட் ஆஃப் தான். ஆனால் அது வந்து நார்மலான பர்சன்ட் கிடையாது. ஸோ பிஹெச்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடுலாம் உங்களுக்கு கிடையாதுப்பா, முன்னுரிமை மட்டும்தான். அதனால் புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ 20% உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போது நீங்களும் ஒரு நண்பர்னு பார்த்தீங்கன்னா சேம் மார்க். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்களும் 63 மார்க்கு, உங்கள் நண்பரும் 63 மார்க்கு, உங்களுக்கும் அதாவது ஏஜ் டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்குது, அவருக்கும் டேட் ஆஃப் பர்த் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இதுக்கு தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இருக்க பட்சத்தில் இதில் யார் பிஹெச்டி வச்சுருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் வேலை கொடுப்பாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? பிஹெச்டியில் ஒரு 20% முன்னுரிமை மட்டும் தான் உண்டு, இடஒதுக்கீடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க இடஒதுக்கீடு யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க, கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வாரிஸ் கோட்டா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வாரிஸ் கோட்டான்னு சொல்லிட்டு என்னது ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவங்களுக்கு அந்த ஒரு 10%,
அதுக்கடுத்து என்னது விதவைகளுக்கு ஒரு 5%, சாரி 3%, அடுத்து திருநங்கைகளுக்கு ஒரு 3% நினைக்கிறேன். ஓகேவா, இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. தமிழ் வழியில் படித்தவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கல, 20% முன்னுரிமை கொடுப்பாங்க, அவ்வளோதான். இடஒதுக்கீடு அவங்க மென்ஷன் பண்ணவே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஒரு 63 மார்க் உங்கள்கிட்ட இருந்தால் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபக்கா சேஃப். நான் கட் ஆஃப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 59 கூட வரலாம். ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா 59, 8 எனக்கு சரியாக தெரியல. ஸோ அது கூட அவங்க வந்தது. ஆனால் 59 மார்க் எடுத்தவங்க ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு அவங்க ஓவரால் லேங் லிஸ்ட்டில் எனக்கு அவங்களுக்கு நேம் வரல. ஸோ அதை தான் அந்த திருப்பு நான் சொல்கிறேன். ஏன்னா வேக்கண்ட் வந்து போன தடவை இந்த திருப்பு கம்மிப்பா, அதனால் சொல்கிறேன். சரியா? ஸோ அப்போது ஒரு 63 மார்க் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு 24 ஃபிசிக்கலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 87 மார்க் வரும். உங்களுக்கு டிஎஸ்பி கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதோட நீங்கள் மார்க் அதிகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கலாம்? ஃபயரு, அடுத்து தீயணைப்பு, ஜெயில் வார்டன், இந்த மாதிரி பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் எது ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கீங்களோ அதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா வச்சுக்கணும், எதுவும் மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது முன்னாடி டிஎஸ்பி கொடுத்தீங்கன்னா டிஎஸ்பி தான் கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை மார்க் இருந்தாலும் ஓகே தான். சரியா? அடுத்து நீங்கள் முன்னாடி ஃபயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் கொடுப்பாங்க. நீங்கள் ஜெயில் வார்டர் கொடுத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு ஜெயில் வார்டர் போய் தான் கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை மார்க் இருந்தாலும் சரி தான். ஓகேவா? ஆனால் அந்த கட்டாப் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயருக்கு வந்து ஒரு 90 வச்சுக்கோங்களேன். 90 வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் 90 மார்க் உங்களுக்கு ஃபயர் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் ஃபயர் முன்னாடி கொடுத்துருக்கணும். நீங்கள் 90 மார்க் எடுத்து ப்ரிஃபரன்ஸில் டிஎஸ்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்பி தான் கொடுப்பாங்க, ஃபயர் கொடுக்க மாட்டாங்க. சரியா? நல்லா வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. முதல்ல என்னது, ரெண்டாவது என்னது, மூணாவது சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுத்தீங்களோ அதில் முதல்ல எது இருக்கோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் 100க்கு 100 எடுத்தாலுமே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க முதல்ல. அதனால் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது அதாவது என்ன சொல்கிறேன், நீங்கள் பாய்ஸுக்கு எடுத்து ஒரு 63 மார்க் வேணும். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 63 மார்க் இருந்தால் சேஃப். கட் ஆஃப்னு நான் சொல்ல வரல. இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ மார்க் அதிகமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் ரொம்ப தப்பான கமெண்ட் பண்ண வேண்டாம். நானும் தப்பான முறையில் கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இனிமேல் நான் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை யாருக்குமே. ஓகே, ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணாலும் கூட நான் வந்து யாருமே எதுவும் சொல்லலை. நான் இதை கட் ஆஃப்னு சொல்ல வரவே இல்லை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும். வீடியோ அரைக்குறையாக பார்த்துட்டு எதுவும் வளரிட்டு இருக்காத கமெண்ட்டில் நானும் வளர வேண்டி இருக்கும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், 63ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சேஃப் மார்க். அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணி எல்லாம் பண்ணி ஓவராலாக ரேங்க் லிஸ்ட் வரணும், நீங்கள் காக்கி சட்டையை போடணும் அப்படின்னா நீங்கள் 63 மார்க் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 62, 61 இருந்தீங்கன்னா கஷ்டம் தான். சரியா? நான் அனலைஸ் பண்ணி தான் போடுறேன்ப்பா, சும்மா போடலை. சரியா? 63 மார்க் வேணும். அதுக்கான ப்ரூஃப் நான் கீழே கொடுக்குறேன். சரியா? அப்போ அது ஆண்களுக்கு முடிஞ்சது. அப்போ கேர்ள்ஸுக்கு எத்தனை மார்க் வேணும்? கேர்ள்ஸுக்கு ஒரு 56 to 57, இந்த 2 மார்க் இருந்தால் நீங்கள் என்னது கேர்ள்ஸ் கட்டாயம் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். சரியா? கட்டாயம் கிடைக்கும். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. 56 மார்க் to 57 மார்க் இருந்தால் நீங்கள் வந்து என்னது ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க கன்ஃபார்ம். எப்படி சொல்கிறேன், 56. ஓகேவா? 56 ஃபிசிக்கல் 24. எத்தனாச்சு? 6 நாள் 10க்கு 0, மீதி 1, 5, 2, 7, 1, 8, 80 மார்க். ஓகேவா? ஸோ 80 மார்க் கேர்ள்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? நான் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது எப்படி அனலைஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெலிகிராம்லேயும் யூடியூப் சேனல்லையும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்டிங் கொடுத்துருந்தேன். இந்த இருக்குது பாருங்கள், காட்டுதான் உங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில். ஓகே, யூடியூப்பில் நான் கொடுத்த போலிங் இது. ஸோ அதில் மார்க்கை நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5,500 பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 5.5K பேர் எனக்கு வந்து ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் போன தடவை எஸ்ஐக்கு நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 400 பேர் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பண்ணல, ஒரு 400 பேர் எனக்கு ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 400 வச்சு நான் ஒரு கால்குலேட் பண்ணி போட்டேன். எப்படி போட்டேன் அப்படின்னா, ஸோ ஒரு 115 மார்க்குக்கு மேலே இருந்தால் நீங்கள் சேஃப்னு சொல்லி போட்டிருந்தேன். 115 கட் ஆஃப்னு நான் சொல்லலை, 115 மார்க்குக்கு மேலே இருந்தால் நீங்கள் சேஃப்னு சொன்னேன். அதே மாதிரி தான் வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 119 கொஸ்டின் போட்டிருந்தா என் நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஃபிசிக்கல் கூப்பிட்டுருந்தாங்க. சரியா? ஸோ அப்போது இதே மார்க் நான் இந்த இதை சொல்கிறேன். ஓகேவா? நீங்களே மார்க் பாருங்கள். முதல்ல 65க்கு மேலே போட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், ஒரு 5,500 பேரில். ஓகேவா? மொத்தம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அப்படி ஒருத்தர் ரெண்டாவது விஷயம், என்னுடைய சேனலில் ஒரு 5,500 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 5,500 பேரில் ஒரு 6% தான் பார்த்தீங்கன்னா 65க்கு மேலே இருந்தாங்கப்பா. சரி, 6% ரொம்ப கம்மி தான். 65க்கு மேலே போனவங்க ரொம்ப பேர் இல்லை. அதை வச்சு நான் 63 வரலாம் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ 65க்கு மேலே நிறைய பேர் இல்லை. அது மேலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து 60 to 65. ஸோ 60 to 65ங்கும் போது பார்த்தீங்கன்னா 61 வரலாம், 62 வரலாம், 63 வரலாம், 64 வரலாம், 65 வரலாம், 60 வரலாம்பா. சரி, 60 அதை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அந்த மார்க் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3, 4, 5, 6, ஒரு 6 மதிப்பெண்கள் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 60 to 65 பேர். எத்தனை சதவீதம் இருக்காங்க பாருங்கள், ஒரு 21% பேர் இருக்காங்க. இந்த 21% பேர் தான் பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்கப்பா. அதான் உண்மை. நான் கட் ஆஃப் பண்ணிங்க பாருங்கள். கட்டாயம் 60 கட் ஆஃப் வந்து 60 வரலாம், 59 வரலாம், 61 வரலாம். இது என்னுடைய கணிப்பு. ஆனால் 63 இருந்தால் தான் வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம். ஓகேவா? நீங்கள் 60 எடுத்து ஃபிசிக்கல் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் 24, 84 மார்க் தான். ஏன்னா கட் ஆஃப் ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னது 84 தான் உங்களுக்கு ஓவரால் வரும். ஓவராலில் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க நீங்கள். 63 மார்க் இருந்தால் பக்கா சேஃபா. ஓகேவா? அதான் நான் சொல்கிறேன், சேஃப்னு நான் சொல்கிறேன், கட் ஆஃப்னு நான் சொல்லலை. சேஃப் மார்க் 63ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப் மார்க். ஓகேவா?
ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு 55 to 60 அந்த மார்க்குள்ளே இருக்கும் தான் அதிக பேர். ஓகேவா? இந்த 5000 பேர்லேயே 55 to 60 தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 41% பேர் இருக்காங்க. இதை வச்சு நான் சொல்கிறேன், கட் ஆஃப் 59 வரலாம், அல்லது 60 வரலாம், அல்லது 61 வரலாம். இந்த 3 மார்க்குகளில் கட் ஆஃப் வரலாம். சேஃப் மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 63 மார்க் தான். நீங்கள் 59 இருந்தால் எலிஜிபிள் தான். உங்களை ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்ருவாங்க, நீங்கள் ஃபிசிக்கலும் பண்ணிடுவீங்க. அப்போ 24 நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதில் ரிட்டனில் ஒரு 59, அடுத்து ஃபிசிக்கல் 24, எவ்வளோ ஆச்சு? 9 4 13க்கு 3 மீதி 1 5 2 7 1 8 83 மார்க் ஆச்சு. 83 மார்க் ஓவரால் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான மார்க் தான். அதனால் சொல்கிறேன், நீங்கள் 63 மார்க் வச்சுருக்கீங்களா, துணிஞ்சு ஃபிசிக்கல் பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை ஜாப் கன்ஃபார்ம். சரியா? மற்றபடி இந்த மார்க் வந்து நான் ஃபிசிக்கல் பண்ண வேண்டாம்னு சொல்லலப்பா, ஃபிசிக்கல் பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. உள்ளே போய் ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துவாங்க. ஒன்றில் ஓவரால் உங்களோட மார்க் வரது கஷ்டம். ஓகேவா? ஸோ தனித்தனி அந்த கோட்டாண்டில் கோட்டை அப்படி நான் சொல்லலை, டோட்டலாகவே சொல்லிடுறேன். பிசிஎம்முக்கு கம்மியாக குறையும். ஓகேவா? அதாவது பிசிஎம் முஸ்லீம் அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். அடுத்து எஸ்டிக்கு குறையும். ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு எம்பிசியாக இருக்கட்டும், அடுத்து பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேம் மார்க் தான் வைப்பாங்க. கிட்டத்தட்ட நான் 2019 பார்க்குறேன். பிசி, எம்பிசி, டிஎன்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, அடுத்து வேறு என்ன இருக்குது, ஓசி, அவங்களுக்கு கூட. இந்த 3 இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே கட் ஆஃப் மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருது. எஸ்சிஏ, அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டி, அடுத்து பிசிஎம், இந்த இவங்களுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக வருது. மற்ற எல்லாத்துக்கும் ஓரளவு ஈக்குவலாக தான் வருது. ரொம்ப குறைக்கவில்லை, கூடவில்லை. ஓகே, எஸ்சிக்கு வந்து குறைக்குன்னு சொல்கிறாங்க, குறையலாம் இல்லை. எஸ்சி, அடுத்து பார்த்திங்கன்னா பிசி, அடுத்து டிஎன்சி, எம்பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஒரே கட் ஆஃப் தான் வருது. ஓபிசிக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். எஸ்சி, எஸ்சிஏ, அடுத்து எஸ்டி, எஸ்சிஏ, அடுத்து பார்த்திங்கன்னா பிசிஎம், இவங்களுக்கு தான் கட் ஆஃப் கம்மியாக வருது. மற்ற எல்லாத்துக்கும் ஓரளவு ஈக்குவலாக தான் வருதுப்பா. சரி, நீங்கள் முன்னாடி இந்த இதோட எடுத்து பாருங்கள், நம்ம நம்பலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 55 to 60 உள்ள மார்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த 55 to 60 பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னது 55 மார்க் எடுத்துருக்கலாம், 56 மார்க் எடுத்துருக்கலாம், அடுத்து என்னது 57 மார்க் எடுத்துருக்கலாம், 58 எடுத்துருக்கலாம், 59 எடுத்துருக்கலாம், 60 எடுத்துருக்கலாம். இத்தனை மார்க்கு பார்த்திங்கன்னா இதில் தான் இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 41% பேர் இருக்காங்க. ஸோ அப்போ கட் ஆஃப் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 59 to 61 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கட் ஆஃப் வரும். 62 வரைக்கும் வரலாம். 59 to 62 வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 to 65 பேர் எத்தனை பேர் இருக்காங்க? 21% பேர் இருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 59 to 62 வரைக்கும் வரலாம். இதுக்குள்ளே தான் வரும். ஆனால் சேஃப் மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 63 தான். சரியா? அடுத்து 50 to 55 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32% பேர் இருக்காங்க. அதிகபட்சம் பார்க்கும்போது 55 to 60 இந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதிகமாக வரது பார்த்திங்க அப்படின்னா 50 to 55 மார்க் உள்ளவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்சருக்கு ஏதாவது அகாடமியில் போடுவாங்க இல்லையா யூடியூப்பில், அவங்க அந்த ஆன்சருக்கு பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் கரெக்டாக இருந்தது. அப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 65 வருது, 63 வருது, 62 வருது, 61 வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ராங் ஆயிடுச்சு. அது அவங்களுடைய மிஸ்டேக்கு உண்டு, கிரேஸ் மார்க்கு உண்டு, ரெண்டாவது விஷயம். சரியா? கிரேஸ் மார்க்கும் உண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறைய பேருக்கு மார்க் குறைஞ்சிருச்சு. அதுதான் காரணம். இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர் பார்த்திங்கன்னா 55 to 60 தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 59, 58, 57, 55, அடுத்து பார்த்திங்கன்னா 60 இந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதோட அந்த இதை பொறுத்து தான் என்னது இந்த கட் ஆஃப் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 59 to 61 உள்ள ஏதாவது ஒரு நம்பரில் வரலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதாவது இது யூடியூப்பில் 5500 பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3600 பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன தடவை எஸ்ஐக்கு பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு 320 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, 320 நினைக்கிறேன். 320 பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு நான் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி போட்டேன், ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் வெறும் 321 பேர் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு 10 மடங்கு பார்த்திங்கன்னா எனக்கு அதிகரிச்சிட்டாங்க. ஸோ அந்த 10 மடங்கு அதிகரிச்சு எதுவும் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். ஸோ டோட்டலாக ஒரு 3686 ஓட்டு விழுந்திருக்குது. அதில் 65க்கு மேலே உள்ளவங்க எத்தனை பேரும் பாருங்கள், ஒரு 168 பேர் விழுந்திருக்காங்க. எத்தனை பேர்ப்பா? 165. எத்தனை? 65க்கு மேலே உள்ளவங்க 168 பேர், டோட்டலாக ஒரு 3000 பேரில். ஓகேவா? ஸோ அடுத்து அந்த 60 to 65 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 178 பேர் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து 55 to 60 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 238 பேர் இருக்கிறாங்க. 50 to 55 பார்த்திங்கன்னா ஒரு 345 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதில் அதிகபட்சம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 50 to 55 அந்த மார்க் ரேஞ்சில் உள்ளவங்க தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 50 to 55 தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தப்பட்ட அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 to 60 இதுலேயும் பாருங்கள், இது ரெண்டு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்த மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 55 to 60 அல்லது 50 to 55 இந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா நிறைய நம்பர்கள் பார்த்திங்கன்னா மார்க் எடுத்திருக்காங்க.
இதை பொறுத்து நான் வந்து கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 59 to 61 இந்த நம்பரில் ஏதாவது ஒன்று வரலாம். ஓகேவா? ஆனால் சேஃப் மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா 63. இதுதான் சேஃப் மார்க், அதாவது ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு மார்க். கட் ஆஃப் 59 கூட வரலாம், நீ ஃபிசிக்கல் பண்ணிடுவேன். ஆனால் 24 போட்டு உனக்கு ஜாப் ஓவரால் வரும்போது உனக்கு கிடைக்க சான்சஸ் கம்மி. அதான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் உங்களுக்கு பிடிக்கலையா, நீ எதுவும் கமெண்ட் பண்ணிடாத. செவனின்னு அதாவது எனக்கு இந்த கட் ஆஃப் வரும், நீ 65 மார்க் எடுத்துக்கோ, 70 மார்க் எடுத்துக்கோ, அதெல்லாம் தேவையில்லை. வீடியோ பார்த்த அப்படின்னா நீ வந்து பேசாமல் போயிரு. ஏதாவது தவறான பட்சத்தில் கமெண்ட் பண்ணும்போது அதுக்கு நானும் தவறான முறையில் கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் வந்து இது வரைக்கும் பொறுமையாக தான் போனேன். ஓகேவா? நான் கட் ஆஃப் நான் சொல்லவே இல்லை. இதில் நான் சொல்கிறது சேஃப் மாதிரி தான் சொல்கிறேன். 63 மார்க், நீ 63 மார்க் இருக்கா, உனக்கு வேலை கிடைக்கும். நான் சொல்ல நாளைக்கு தான் நிஜம். நான் எஸ்ஏல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எஸ்ஏல நான் என்ன சொன்னேன், 115க்கு மேலே இருந்து நீ சேஃப்னு சொன்னேன். அதே மாதிரி தான் வந்தது. அப்போ கூட ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 மார்க் போட்டாலே உங்களுக்கு வந்து இது என்னது ஜாப் கிடச்சிடும், பிசிக்கல் கூப்பிட்டான்னு சொல்லி நண்பர் 2 பேர் வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தாங்க கமெண்டில். ஆனால் நான் சொன்னதான் வந்துருந்துச்சு. 110 மார்க் போட்டவனுக்கு ஒருத்தனுக்குமே வரல. சரியா? 115 மேலே 119 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 120 கொஸ்டின் போட்டவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது என்னது ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் பிசிலையும் கூப்பிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 63 மார்க் தான் நீ சேஃப். உனக்கு ஃபிசிக்கல் கூப்பிட்றாங்க, உனக்கு வேலையும் கிடைச்சிடும். நீ 59 மார்க் இருந்தால் உனக்கு வந்து ஃபிசிக்கல் கூப்பிட்டாலும் கூட உனக்கு ஓவராலில் வரும்போது உனக்கு வேலை கிடைக்க வந்து வாய்ப்புகள் குறைவு. அதுதான் நான் சொல்ல வரேன். யாரும் தவறான முறையில் கமெண்ட் பண்ண வேண்டாம். நான் திரும்ப சொல்கிறது அதுதான். ஸோ பண்ணும் பட்சத்தில் நானும் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து அது கரெக்ட் ஆகும். அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சது நம்ம இது வந்து சில சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நான் வந்து உங்களுக்கு இதை தான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது ஓட்டிங் வச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு பொய்யான தகவலையும் நான் கூறல. ஓகேவா? மேக்ஸிமம் ஒரு 63 மார்க் இருக்கா நீ ஃபிசிக்கல் பண்ண, அதான் நான் சொல்ல வரேன். வேறு ஒன்றுமே பண்ணவா, ஒன்றும் தப்பாக எதுவுமே சொல்லலை. ஸோ யாரையும் நான் வந்து 59 மார்க் எடுத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா படிக்கணும்னு அர்த்தம் இல்லை, படிப்பாங்க. அவங்களுக்கும் நேரம் சரியில்லை, அவ்வளோதான். இப்போ இன்னும் பயப்பட வேண்டாம். அடுத்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சென்னையில் ஒருத்தர் தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக ஒரு தகவலை வாங்கியிருக்காரு. இந்த ஃபோட்டோ கூட நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருப்பேன், இது இன்ஸ்டாவிலையும் வச்சுருப்பேன், ஸ்டோரி வச்சுருப்பேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் எஸ்ஐ வருது. ஓகேவா? காமன் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருப்பாங்க. அடுத்து ஒருங்கிணைந்த தேர்வு. ஓகேவா? எஸ்ஐனா எஸ்ஐ மட்டும் கிடையாது, அந்த தீயணைப்பு துறையில் இருப்பாங்களே ஃபயர் ஆஃபீஸர்ஸ், அதுவும் சேர்ந்து வரும். அதனால் அடுத்து காமன் ரெக்ரூட்மெண்ட், 2ஆம் நிலை காவலர், அடுத்து எனது தீயணைப்போர், அடுத்து எனது ஜெயில் வார்டர், இதெல்லாம் சேர்ந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சிஆர்னு சொல்லுவாங்க, காமன் ரெக்ரூட்மெண்ட். அதுக்கு அந்த இதுவும் போட்டிருந்தாங்க. இப்போ ஒருங்கிணைந்த தேர்வு, அடுத்து பொது தேர்வு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ சார்பு ஆய்வாளர் டெக்னிக்கல். ஓகேவா? அது ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது வரதுக்கு 2024. ஸோ அப்போ கண்டினியூவாக நீங்கள் படிங்க. இந்த பிஜி எக்ஸாமில் தவற விட்டவங்களாக இருக்கட்டும், எஸ்ஜி எக்ஸாமில் தவற விட்டவங்களாக இருக்கட்டும், அது போக டெக்னிக்கல் எஸ்ஐக்கு வெயிட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு இந்த இயரில் 2024 உங்களுக்கு வந்து இந்த கட்டாயம் கால் ஃபார் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த வேக்கண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிவிக்கல. ஸோ டிஎன்பிஎஸ்சி மார்க்கு வந்து என்னது அவங்க ஆனுவல் பிளானாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது எனக்கு. டிஎன்யூஆர்பி போர்டு அந்த தகவல் அறிவு சட்டத்தை மட்டும் கேட்கும்போது அவர் கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காருன்னா, தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி மார்க் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலண்டர், அதாவது அந்த வருடத்துக்கான அந்த காலண்டர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஎன்யூஆர்பி பதில் அளிச்சிருக்காங்க, ஆமாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது காலி பணியிடங்கள் இருக்கா, அப்படி இருந்தால் எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் விடுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. யார்? டிஎன்யூஆர்பி போர்டு. அடுத்து என்னென்ன தேர்வுகளாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து என்னது உங்களுக்கு அது எஸ்ஐ, அடுத்து என்னது எஸ்ஐ டெக்னிக்கல், அடுத்து 2ஆம் நிலை காவலர், இதெல்லாம் பூராமே உங்களுக்கு செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லி டிஎன்யூஆர்பி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தது. ஸோ அப்போ கண்டினியூவாக நீங்கள் படிங்க. கட்டாயம் புக்கை மட்டும் தூர போட்டுறாதீங்க. அதான் நான் சொல்ல வருது. நீங்கள் யூடியூப் பார்த்து படிச்சிங்கன்னா யூடியூப் அப்படியே கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம். இல்லை நீங்கள் புக்கை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா புக்கை தூர போடாமல் மறுபடியும் உட்காந்து அப்படி நீங்கள் படிங்க. வேலைக்கு போய்ட்டு படிக்கிறீங்களா, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அது புக்கை அப்படி ரிவிஷன் விடுங்க, நல்லா படிங்க. 2024 கட்டாயம் வேக்கண்ட் வருது, எல்லாத்துலேயுமே வருது. அதாவது போலீஸ் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு காலிப்பணங்கள் வருது. இப்போ ஜிடிக்கு வேறு போட்டிருக்காங்க, 26,000+ ஒரு காலிப்பணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படிங்கிறவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து படித்தாலும் சரி, கண்டினியூவாக படித்தா மட்டும் தான் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும். நீங்கள் இப்போ எக்ஸாம் போடுறப்ப டைம் மட்டும் ஒரு மாதம் புக்கை தூக்கிட்டு அடுத்து எக்ஸாம் முடிச்சுட்டு மறுபடியும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஊர் சுற்றிட்டு அடுத்து மறுபடியும் எக்ஸாம் போடுவான், நோட்டிஃபிகேஷன் போடுவோம், அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காந்து படிச்சா கட்டாயம் முடியாது. யார் ஒருத்தன் கண்டினியூட்டாக உட்காந்து படிக்கணும், அவன் ஏதாவது ஒரு எக்ஸாம் கட்டாயம் கிளியர் பண்ணி போவான். ஓகேவா? அது 2 வருஷமாக இருக்கலாம், 4 வருஷமாக இருக்கலாம், 1 மாதம் 2 மாதமாக கூட இருக்கலாம். ஓகேவா? அது அவனுடைய நேரத்தை பொறுத்தது, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் கண்டினியூவாக படித்தா என்னது ஏதாவது ஒரு கட்டாயம் ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி கரெக்டாக கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? விடாமுயற்சி என்றைக்குமே என்னது உங்களுக்கு வந்து தோல்வியை தராது, வெற்றியை தான் கட்டாயம் தேடி தரும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு போங்க, லைக் பண்ணிவிட்டு போங்க. பிடிக்கல அப்படின்னா நீ ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப்பும் பண்ண வேண்டாம், இந்த வீடியோக்கு லைக்கும் போட வேண்டாம், எதுவும் கமெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.